எல்லாம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. கூகுள் சர்ச்சில் போனால் தான் தெரியாது. அங்கே போனால் ஆச்சரியத்தில் கூகுள் சர்ச்சில் எவ்வளோ விசேஷங்கள் இருக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் நாம் பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக போட்டிருக்கான் 2 சூரியன் இருக்குது சார் மேலே. இயற்கை கோள்களினால நமக்கு என்ன ஆபத்து வருமோ அந்த ஆபத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு நமக்கு பரிகாரம் உண்டு. இப்போ செயற்கை கோள்னால ஆபத்து. 25ஆம் தேதி அன்றைக்கி தள்ள ஏதோ உழப்புறதான், எல்லாரையும் அலர்ட்டாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ எழுந்து ஓடி போயிடாதீங்க, 25ஆம் தேதி வரலாம் உட்காந்துக்கலாம் இங்கே. அது செயற்கையாக நாம் உண்டு பண்ணிக்கக்கூடிய ஆபத்து. ஆத்துக்கவே ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சமாச்சாரம். ஆகையால் பெருமாள் பிராட்டிய ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டான், பிராட்டி பெருமாளை விட்டு பிரிய மாட்டான், சூரியனை விட்டு ஒளி பிரியாதார் போல எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டான். இது என்ன இது? இப்போதான் அசோகவனத்தில் உட்காந்துருக்காளே, பெருமாள் எங்கேயோ இருக்கார், சீதா அசோகவனத்தில் வந்திருக்கார். அவர் அங்கே மரமே சீத்தையை பார்த்தியா, கொடிய சீத்தையை பார்த்தியான்னா இது என்ன சுவாமி இது? பிரிய மாட்டான்னு பிரிஞ்சிருக்கச்சே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது. அட சேர்ந்துருக்கச்சே சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்கே, பிரிஞ்சிருக்கச்சே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னா, ஆமாம் ஆம்டியா பிரசவத்துக்கு அம்மாவாத்துக்கு போயிட்டாள்னா உடனே என்ன அக்கறமும், இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளே ஆம்டியா முன்னாடி பிரிஞ்சுட்டான்னு என்ன சொல்லுவாளா? ஆத்துக்காருக்கு ஆஃபீஸ் உத்தியோகம், லீவு கிடைக்காது, பசங்களுக்கு வெக்கேஷன் லீவு. உடனே மனைவி என்ன பண்ணுறா, தன்னுடைய பசங்களை அடிச்சுட்டு வெக்கேஷனுக்கு அவள் அம்மாத்துக்கு போகிறா, இல்லை எங்கேயோ டூருக்குலாம் போகிறா. டூருக்கு போனால் ஆம்டியா முன்னாடி இப்படி அநியாயமாக பிரியலாமா, இப்படி பிரிஞ்சு விட்டாலும் லோகத்தில் சொல்லுவாளா? இவா 2 பேரும் ஏகீபாவத்தில் தான் அங்கே போயிருக்கா. அந்த மாதிரி சேத்தனர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக பிராட்டி அசோகவனத்தில் போய் வாசம் பண்ணினாலே தவிர ராமனை விட்டு பிராட்டி பிரிவாளா? யத்பாவேஷு பிருத்தக்விதே ஷனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரத்தின்னு எந்தெந்த அவதாரத்தில் எப்படி எப்படி எனாக்ட் பண்ணணுமோ அதற்கேற்றார் போல தத்ரூபமாக கூட இருக்கக்கூடிய ஹீரோயின் ரோல் பிராட்டியினுடையது. நித்யைவேஷா ஜெகன்மாதா விட்டோஸ்ரீ ரணபாயினின்னு விட்டு புராணத்தில் மைத்திரேயருக்கு ஏற்பட்ட சம்சய விச்சேதனத்துக்காக அங்கே பராசர பட்டர் சொல்லிக் கொடுக்குறார். நித்யைவேஷா ஜெகன்மாதா விட்டோஸ்ரீ ரணபாயினி. அட நீ வேற ஒன்று, பெருமாளாவது பிராட்டியாவது பிரியறாவது என்னமோ யாரோ ஒருத்த சாபம் கொடுத்தான், சத்ராய் நாம் 2 பேரும் ஏகாந்தமாக இருக்கலாம், அவளை விட்டுட்டு வந்துவிட்டு பெருமாள் சொல்லி அழைச்சுன்னு வந்துட்டார். அப்புறம் பார்க்கடல கிடைக்கச்சே பிராட்டியினுடைய ஆவிர்வாவமானது ஏற்பட்டதுன்னு வர்ணிக்கிறாங்க. அந்த பிராட்டி பகவானுடைய திருமார்பில் தன்னுடைய திருவடியை வைக்கிறான். 2 அடையாளம் பாரு, ஸ்ரீவத்சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன் ஞாசதன்யம் திருவரு மார்பன்யன்கோன்னு அழகான இந்த மச்சம், ஸ்ரீவத்சம்ன்ற மச்சம், அந்த மச்சம் ஒரு அடையாளம், மற்றொரு அடையாளம் மிச்சம் வேற என்ன அடையாளம்னு கேட்டா பிராட்டியினுடைய திருவடி அவன் திருமார்பில் வைக்கப்படுவதினாலே அந்த மார்பு முழுவதும் அப்படியே சக்கச்சவேல் இருக்கும். லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித பக்ஷசே. அவள் திருவடி வைப்பினாலே சக்கச்சிவந்த திருமார்பை உடையவன் எவனோ அவன்தான் விஸ்வசர்காதி லீலாய அகில புவன ஜென்மஸ்தேமபங்காதி லீலேன்னு உலகெல்லாம் அழகிலா விளையாட்டுடையவன் உலகமுண்ட பெருவாயன் அவன். அவன்தான் தேவதேவன். எவன் ஸ்ரீயப்பதியோ அவன்தான் ஜகத்பதி, திருவில்லா தேவர். இந்த பிராட்டி இல்லாத தேவர்களை நாங்கள் ஒரு பொழுதும் தேவர்களை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆகையால் தான் இவள் சம்பந்தத்தினாலே அவனுக்கு பெருமை. ஸ்ரீ நிவாசன், ஸ்ரீயா பதி, சீதா பதி, ரமா பதி டாமினேஷன் அங்கே ஆரம்பம். யாராவது ஒரு பெண்ணு கிருஷ்ணபத்ரி ராமபத்ரி பேர் வச்சுக்கிறாளா? பேர் வச்சுக்கிறதுல. இவர் யார்? மிஸ்டர் சீதா. அதான ஐடென்டிஃபிகேஷன். அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்வாம் நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. இதுல பகவானுடைய அந்த கல்யாண குணங்களை ஆழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் புகழாய், நிகரில்லாததான வாத்சல்ய குணத்தை உடையவன் ஸ்ரீனிவாசன், கருணாமூர்த்தி. அவனுடைய அந்த வாத்சல்ய குணம் இருக்கே, அதை நாம சீர்தூக்கி பார்க்கவே முடியாது. இதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது இருக்கா? இதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாதாம். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், நிகரில்லாத வாத்சல்ய குணம். வாத்சல்யத்துக்கு 2 விதமா அர்த்தம் பண்ணுவா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தோஷ அநாதர ஸ்நேக விசேஷா வாத்சல்யம். தோஷத்தை பொருட்படுத்தாது நாம் மற்றவரிடத்தில் காண்பிக்கக்கூடிய வாஞ்சை இருக்கிறது, அதுக்குத்தான் வாத்சல்யம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் வத்சம்னா கன்று குட்டிக்கு பேர். பசுமாடு பிரசவிக்கிறது, இந்த பசுமாடு பிரசவிச்சா கண்ணுக்குட்டி. அந்த பசுமாடு எதை சாப்பிடும்? பருத்தி கொட்டை சாப்பிடும், புண்ணாக்க சாப்பிடும்,
புல்லை சாப்பிடும், இல்லை வைக்கலை சாப்பிடும், இல்லைனா எங்கேயாவது ஸ்ரீனிவாச கல்யாணம் டிஜிட்டல் பேனர் இருந்துன்னா அதை சாப்பிடும். எங்கேயாவது பசு மாம்சத்தை பட்சிக்குமா? மாம்ச பக்ஷணம் பண்ணுமா? பண்ணாது. பிரசவிச்ச பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி உடம்பு மேலே நிறைய அந்த உறுப்புகள்லாம் மூடி இருக்கும். என்ன பண்ணும்? தன் நாவால் அப்படியே நக்கி 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 அந்த உறுப்புகளெல்லாம் எடுத்து தன் வாய்க்குள்ளே திணிச்சுக்கும். இப்போ பசுமாடு மாம்சத்தை சாப்பிட்றது சொல்ல முடியுமோ? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தன் கன்றுக்குட்டியின் மீது அதுக்கு இருக்கக்கூடியதான வாஞ்சையினாலே துளியும் அருவருப்பு பாராட்டாமல் அந்த கன்றுக்குட்டியை சுத்தப்படுத்துறது பாருங்கோ. அந்த மாதிரி தான் பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய கருணை நம்மெல்லாம் காப்பாத்துறதுனால நிகரில் புகழாய் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறடாப்பா, என்ன விதமாக அனுகிரகம் பண்ணிருக்க. ஒரு க்ஷணம் உட்கார்ந்து யோசித்து நாம் எப்படி இருக்கும், எந்த ஸ்திதியில் இருக்கும், நம்மளை பகவான் எப்படி வச்சிருக்கான், ஈஸ்வரன் எப்படி வச்சிருக்கான்னு நம்முடைய இந்த ஸ்திதியை கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம்னா, பகவத் தியானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நம்மளை நாம் தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னா, நாம் எந்த நிலைமையில் இருக்கோன்னு தியானிக்க ஆரம்பித்தோன்னா, எம்பெருமான் எவ்வளவு வசத்தியாக நம்மளை வச்சிருக்கான்றதை நம்ம பெருமிதமாக உணரணும். அதை உணரத்துக்கு நமக்கு அவகாசம் இல்லை. அடுத்த டிசைர் வந்துடுது, உடனே அடுத்த ஒரு ரூபாயை தூக்கி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருவே தவிர்த்து இதுவரையிலும் நம்மளை பெருமாள் எவ்வளோ ஏகபோகமாக எவ்வளோ சௌக்கியமாக வச்சுருக்கான்னு அந்த பொக்கிதாதிசயத்தை அனுபவிக்கும் பக்குவத்தை நாம் பெற வேண்டும். குழந்தையோட தாயார் வீதியில் நடந்து போகச்சே, திடீர்னு அந்த குழந்தை கால் தவறி சாக்கடைக்குள்ளே விழுந்துருத்துனா, ஐயோ யாராவது வந்து காப்பாற்றுக்கோ, யாராவது வந்து காப்பாற்றுக்கோன்னு தாயார் கூப்பிடுவாளா? துளி கூட அருவருப்பு பாராட்டாமல் இந்த சாக்கடைக்குள்ளே தான் குறித்து அந்த குழந்தைய தூக்கி அதை அப்படியே அணைச்சுட்டு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு நல்ல ஜலத்தை கொட்டி அந்த குழந்தைய அலம்பி விடுவாளா? அதுதான் சுவாமிக்கு, பெருமான் திருவேங்கடமுடியானுக்கு நம்ம பேரில் இருக்கக்கூடிய வாத்சல்யம். என்ன கருணை! நீச்சனேன் நிறை ஒன்றிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதி. எனக்கெல்லாம் உன்னுடைய அனுகிரகமா சுவாமி? யோசித்து பாரு. ஆழ்வார் ஏன் இப்படி சொல்றாரு? அவ்வளோ பொல்லாதவர் ஆழ்வார்னார். அவர் அவ்வளோ பொல்லாதவர் இல்லை, நாமெல்லாம் பொல்லாதவர்கள். நாளைக்கு இந்த பாசுரம் சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தனாவது செல்ஃப் ஸ்டடி பண்ணுவானா? அவன் மைண்ட் அவன் பார்த்து, ஏண்டாப்பா நமக்கெல்லாம் அனுகிரகம் கிடைச்சிருக்கே, நமக்கெல்லாம் கிடைக்கிற அனுகிரகமாக இதெல்லாம் ஏதோ நம்ம வெறிவாள் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா ஆளவந்தார் சாதிப்பார். உன் அனுகிரகத்தை பெறுவதற்கு எனக்கு யோகியதை கிடையாது. கன்ஃபார்ம்டா தெரியும், உன் அனுகிரகத்தை பெறுவதற்கு எனக்கு யோகியதை கிடையாது. ஆனா நீ என்ன அனுகிரகம் பண்ணணும். ஏன்? என் பரம்பரை அப்படி சுவாமி. எங்க தாத்தா நாதமுனிகள் எப்பேற்பட்ட மகாத்மா, பக்தி யோகத்தினால உன்னை அப்படி அனுபவிச்சார். அது தவிர அவர் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை. அவளை நீ ஞாபகம் வச்சுண்டு பிதாமகம் நாதமுனியின் விலோக்கிய அந்த நாதமுனிகளுடைய சம்பந்தம் எனக்கு இருக்குன்றதுனால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்பேற்பட்ட வம்சம்! ஜனித்வாகம் வம்சேன்னு மகான்களுடைய குலத்தில் பிறந்துட்டோம்னா இன்னைக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சுவாமினா அதுக்கு முன்னோர்கள். அட வாண்டாம் சுவாமி, என்னுடைய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம். அந்த பரத்வாஜ மகரிஷி வேத சம்ரக்ஷணத்துக்காகவே அவதாரம் பண்ணவர். வேத சம்ரக்ஷணத்துக்காகவே மீண்டும் 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 இந்திராதி தேவர்களை பிரார்த்திச்சு ஆயுள் விருத்தியை கொண்டு வந்தார். அந்த பரத்வாஜரால் தான் ஸ்ரீமத் ராமாயணமே நமக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட பரத்வாஜ கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரோத்பவஸ்யனா எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கின்னு அத்தகு சம்பிரதாயத்தில் நான் பிறந்திருக்கேன். அத்தகு மகான்களுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால நீ என்ன அனுகிரகம் பண்ணணும். இல்லை, உன் அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என் முன்னோர்கள் எனக்கு என் குலத்தில் எனக்கு முன்பாக பிறந்த பாக்கியம். அதுதானே பெருமை. அந்த பெருமையை நாம கொண்டாட வேண்டாமா? அதனால்தான் ஜனித்வாகம் வம்சேன ஆள வந்தார் பிதாமகம் நாதமுனியின் விலோக்கியன். என்னை விட்டுடு, நீசன் நிறை ஒன்றிலேன் என் கண் பாசம் வைத்தவன். இரண்யகசிபுவை தூக்கி நிருசிம்மன் மடியில போட்டு கிழிச்சான். இரண்யகசிபுவை மடியில போட்டு பெருமாள் கிழிச்சார். ஒரு ஆகாயத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே விரல் நூண்டினாரா அவன் கிழிஞ்சு போக மாட்டானா? இதை மெனக்கட்டு தூக்கி மடியில் போட்டுக்கணுமா? அப்படி மகாலட்சுமி தள்ளி விட்டுட்டார். சத்த நேரம் இரு, இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு பூங்கோதையாள் வெறுவ அவள் ஒடிய விட்டாவும் கிட்ட கூட இல்லை. அவனை தூக்கி மடியில போட்டாரு. என்னடா சும்மா இப்படி பண்ணிட்டிய நேரம். நான் என்ன பண்றது? இவன் மகாபாபி தான், ஆனா பிரகலாதனுக்கு தந்தையாயிட்டானே. அந்த பிரகலாத சம்பந்தம் அவனுக்கு இருக்கச்சே, அப்ப பிரகலாதன அந்த சம்பந்த விசேஷத்தினால நான் இவனை கொண்டாட வேண்டாமான்னு பாப்பியான தன் மடியை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இவன் பாகவதோத்தமனான பிரகலாதனுடைய தந்தை என்னும் சம்பந்தத்தினால் ஏதாவது ஒரு சம்பந்தம் நமக்கு வேண்டாமா சுவாமி?
ஏதாவது ஒரு சம்பந்தம் வேண்டாம நமக்கு ஆளுடையோ அந்த பாகவதோத்தமாளுடையோ ஆசைப்படணுமே. ஆகையால் நிகரில் புகழாய் நிகரில்லாத வாத்சல்ய குணத்தை உடையவன். இதுக்கு டேலியே பண்ண முடியாது, இதை ஈக்குவலைசேஷனே பண்ண முடியாது. தேசிகன் தயாசதகத்தில் சொன்னார், பெருமாள்கிட்ட போச்சே வெறுங்கையோட போகலாமா, ராஜா போகச்சே வெறுங்கையோட போகலாமா, கையில் போகச்சே ஏதாவது ஒரு உபகாரத்தை எடுத்துன்னு குறைஞ்சபட்சம் ஒரு எலுமிச்சம்பழத்தையாவது கொண்டு போய் நாம் ராஜா கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறோம், ராஜா எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுங்களேன்னு அவர்கிட்ட போய் நாம் கேட்போம். சரி போ அப்படி ராஜா அனுகிரகம் பண்ணுறது. நீ கொடுக்குற எலுமிச்சம்பழம் ராஜா கிடைக்காதா? அதுவும் நம்ம ஆத்துல 13 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சதா இருக்கும். அது நாம் ஒரு நல்ல ஆத்துக்காரி என்ன பண்ணுவா, உங்களுக்கு ராஜா நிறைய கொடுக்கணும், அவன் ராஜா நிறைய இருக்கும் சுவாமி அவங்ககிட்ட, நீங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்து நல்ல வஸ்து எடுத்து போகாது, இருக்கிறதுலையே ரசமில்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்துன்னு போ. சரி நாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுப்போம். வாங்கி வச்சுப்பான் அவன் சார்வபௌமன். அவனுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தினால ஏதாவது நடக்க போகிறதோ, வெறும் கையோடு கொடுக்க போகக்கூடாதுன்னு ஒரு லட்சணத்துக்காக கொடுக்கும். அதுபோல ஸ்ரீனிவாசன் கிட்ட போகச்சே இந்த தயாதேவி பக்கத்தில் இருக்க, அவள் தான் ராணி, பட்டத்து ராணி தயாதேவி. அவள் கிட்ட போகச்சே எதை எடுத்துன்னு போறேன், ஒரு தட்டு, நல்ல தட்டு. அந்த தட்டு முழுக்க நம்முடைய பாபத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். எதை உபகாரமாக சமர்ப்பிக்கிறோம்? நம்முடைய பாபங்களை கொண்டு போய் உபகாரமாக சமர்ப்பிக்கிறோம். பார்த்தா குச்சேலன் கொண்டு வந்த அவுல பெருமாள் ஆவலா வாங்கி வச்சுத்தானோ இல்லையோ, அந்த அவுல பெருமாள் ஆவலா சாப்பிட்டான். இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வாங்கி வாங்கி பெருமாள் சாப்பிட்டு ஒரு படி 2 படி முடி, ஏண்டா இவ்வளவுதான்டா, இன்னும் கொஞ்சம் ஒரு மூட்டை கொண்டு வரக்கூடாதாடா, நன்னா சாப்பிட்டுருக்கலாமேன்னு பெருமாள் நிறைவேறப்பட்ட அவாப்த சமஸ்த காமன் அவன் இதை ஆசைப்பட்டு சாப்பிட்டானே. அதுபோல தயாதேவி பார்க்கிறா ஸ்ரீனிவாசனுடைய மகாபிராட்டி, அவள் நம்முடைய பாப்பத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நாக்கு ஒரு தடவை நக்கிண்டு, அவ்வளோதானா இருக்கா இன்னும் கொஞ்சம் சமர்ப்பிக்க கூடாதா, அவ்வளோதான் இருக்கா இன்னும் கொஞ்சம் சமர்ப்பிக்க கூடாது நம்மளை பார்த்து கேட்குறா. அவள் அனுகிரகம் பண்றதுக்கு நாம பண்ற பாபம் போறலையாம், அவள் பண்ற அனுகிரகத்துக்கு நாம பண்ற பாபம் போறல. அப்பா இத்தனை நாள் இன்னி உபன்யாசத்தில் ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. அப்ப இனிமே ஆரம்பிதான் சுபமுகூர்த்தோ ஸ்திரீ பவந்தோ மகாந்தோன்னு கிருண்ணந்தோன்னு, இனிமே நாங்கள் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் என்னமோ நினைச்சிருந்தா பயந்து தான் அவன் உபன்யாசம் வந்தேன். இதை முதலே சொல்லிருக்கூடாதா, 1.25 மணி நேரம் இதுக்காக சுத்தி வளைக்கிற மாதிரி இருந்தேன். ஆகையால நிகரில் புகழாய்னா நிகரில்லாததான வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தை பரமாத்மா புழிகின்றான். பிரம்மருத்ராதிகளுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, நமக்கு கிடைப்பதினாலே நமக்கு மோட்சத்தை அளிக்கிறான். அடுத்தது என்ன, சுவாமித்வம். உலகம் 3 சுவாமித்வம். சுவாமித்வம்னா மத்த பரதரம் நானியத்து கிஞ்சிதஸ்தி உபய விபூதி நாதன். நித்திய விபூதி என்னும் பரமபரத்திற்கும் இவரே தலைவர், லீலா விபூதி என்னும் இந்த பிரகிருதி மண்டலத்திற்கும் இவரே தலைவர். இவர்தான் தனிப்பெரும் தலைவர், நிரந்தர தலைவர். சுவாமித்வம், சர்வஸ்வாமின்னு பரமாத்மா இருக்கான். என்னை ஆழ்வானே. அடுத்தது என்னை ஆழ்பவன்னா சௌஷீல்யம்னு சொன்ன. சௌஷீல்யம் ஷீலக்கயேஷ தவஹந்ததயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்தியே. கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் கேட்பார், என்னடா சௌஷீல்யம் சௌலபியம் சௌஷீல்யம் சௌலபியம் சௌஷீல்யம்னு இப்படியே பண்ணிட்டு இருக்கியே, நியாயமா? இது நியாயமா? சௌஷீல்ய பிரகடனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த மனுஷலோகத்தில் அவதரித்தது போதாதோ, உரலோடு கட்டுப்படவும் வேண்டுமோ? இது என்ன சௌஷீல்யமோ? ஏன் நீ பிறந்ததே சௌஷீல்யம், இதுல உரல்ல வேற உன்னை கட்டி வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கியே, இந்த பிறந்ததே சௌஷீல்யமா இருக்கச்சே அதுக்கு மேல ஒரு சௌஷீல்யத்தை நீ காண்பிக்கணுமான்னு. உரலோடே கட்டுப்படவும் வேண்டுமோ? இது என்ன? ஷீலக்கயேஷ தவஹந்ததயைக சிந்தோ. கருணை கடல்யா பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா. க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்தியே. இத்தனை ஜனங்க ஒருத்தனாவது உன்னை உருப்படியா புரிஞ்சுக்கிறானா? அவஜானந்தி மா மூடா. அர்ஜுனா நான் தான் பெருமாள்னா யாரும் என்னை ஒத்துக்க மாட்டேன்றா. சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதனா. ஓகே, பெருமாள் கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக்க பெற்றான், பற்றி உறவிடை ஆப்புண்டான்னு இப்படியே காண்பிக்கிறான் பாருங்கோ. அந்த சௌஷீல்யம், அதுதான் சௌஷீல்யம். என்னை ஆழ்வானேன் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும்
திருவேங்கடத்தானே. சௌலபியமா கீழே சொன்னனே, ரொம்ப கீழே இருக்கிறவாளை மேலே தூக்குறான், ரொம்ப மேலே இருக்கோம்னு இருமாப்புடன் இருக்கக்கூடியவாளை கீழே இறக்குறான். அவள் எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ண வைக்கிறதாக பரமாத்மா சந்தி செய்ய நின்றான்னு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல அவன் எழுந்தருளி இருக்கான்னு. அப்பெருமானுடைய சரணத்தை காட்டிலும் வேறொரு புகழ் நமக்கு இல்லைன்னு ஆழ்வார் காண்பிக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாரும் பாடின பெருமாளாம் அவன், மங்களாசாசனம் பண்ணின பெருமாள். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை சுமேருர் ஹிமவான் விந்தியா மந்தரः கந்தமாதனः சாளக்ராமச்சித்ரகூட்டः மால்யவான் பாரியந்திரிகः மகேந்திரோ மலயः சஹ்யः சிம்ஹாத்ரிரபிரைவதः மேருபுத்ரோ ரஞ்சனோ நாம சைலஸ்வர்ணமயோ மகான் ஏதே சைலவராः சர்வே த்வதாதாரா வசுந்தரே. பெருமாள் பூமி பிராட்டியை பார்த்து சொல்றார், அம்மா பூமி தேவியே, இத்தனை மலைகள் எல்லாம் உனக்கு ஆதாரபூதமாய் அமைந்திருக்கின்றன. சுமேரு ஹிமவான் விந்தியா மந்தரஹா கந்தமாதனஹான்னு சுமேரு, ஹிமவான், விந்தியா, மந்தரஹா, கந்தமாதனஹா, ஷாலக்கிராமஹா, சித்திரகூட்டஹா, ஸ்வர்ணமயமான வெங்கடம் என்னும் மலைகள் எல்லாம் உனக்கு ஆதாரபூதமாய் அமைந்திருக்கின்றன. அந்த மலையினுடைய பெருமைகளை சொன்னவர் அதுல வெங்கட பர்வதத்தினுடைய பெருமைகளை சொன்னார். சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல விஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாதி சிகர மாலா குலஸ்ய. 7 பர்வதங்கள் விளங்குகின்றன. ஒவ்வொரு பர்வதத்திலையும் பகவானுடைய சாநித்தியம் இருக்கு. இல்லை, அந்த பர்வத சிகரங்கள் முழுவதிலையும் எம்பெருமான் அவன்தான். முதல்ல என்னுடைய ஆரம்பமே என்ன, சேஷாச்சல, அதுக்கு ஒரு திருநாமம் சேஷாச்சலம்னு திருநாமம். புராணத்துல வதனம் வெங்கடகிரிஹி நிருசிம்ஹாத்ரிஷ்ச மத்யமஹ ஸ்ரீசைலஃ புச்ச பாகஸ்தஹ சர்வக்ஷேத்ரமயோ கிரிஹின்னு அந்த மலையினுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது ஆகாயத்துல நாம இந்த பேர்ட் வியூன்றாலையோ விமானத்திலேயோ ஹெலிகாப்டர்லையோ போய் பார்த்தா திருவேங்கட மாமலை எப்படி இருக்கும்னார், ஒரு பெரிய சர்ப்பம் அது படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்குமா. சேஷாத்ரி, சேஷாத்ரின்னு ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்காராம். வதனம் வெங்கடகிரிஹி, வதனம் அதனுடைய முகபாகம், அவருடைய பாம்பு அதனுடைய முகபாகம் வெங்கடகிரிஹி. சர்ப்பம் படமெடுத்து இருக்கிறார் போலே முகபாகம் சேவையாகம். நிருசிம்ஹாத்ரிஷ்ச மத்தியமஹா, நிருசிம்ஹாத்ரி அஹோபில க்ஷேத்திரம் சர்ப்பத்தினுடைய மத்தியம பிரதேசம். ஸ்ரீசைலஃ புச்சபாகஸ்தஹ, ஸ்ரீசைலம் என்னும் சிவக்ஷேத்திரம், அந்த சிவக்ஷேத்திரம் தான் புச்சபாகஸ்தஹ, அதனுடைய வால்பகுதி. சர்வக்ஷேத்திரமயோகிரிஹி, பார்த்தாயா, முன்பக்கம் வெங்கட பர்வதம், மத்தியமம் அஹோபிலம், புச்சபாகம் ஸ்ரீசைலம்னு சர்வக்ஷேத்திரமயோகிரிஹி. இந்த இடம் எல்லா க்ஷேத்திரங்களுடைய சாநித்தியத்தை பெற்றது. சுவர்ணமுகரி நாம நதி சா விரஜா நதி வைகுண்டோ வெங்கடகிரிஹி வாசுதேவா ரமாபதிஹி. இந்த பர்வதத்தை சுற்றி பிரவகிக்கக்கூடிய நதி விசேஷம் ஸ்வர்ணமுகரி, சுவர்ணமுகரி, சுவர்ணமுகி இல்லது, சுவர்ணமுகரி நாம நதி சா விரஜா நதி. வைகுண்ட க்ஷேத்திரத்தை சுற்றி விரஜான ஒரு நதி பிரவகித்து ஓடும். ஸ்ரீரங்க க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லும்பொழுது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம், காவேரி தான் விரஜா நதினு வர்ணிக்கிறது. வெங்கடகிரியினுடையதான அடிபாகத்தில் கீழே அதை சுற்றி பிரதட்சணமாக ஸ்வர்ணமுகரின்னு போகிறதே அதுதான் விரஜா நதி. வைகுண்டோ வெங்கடகிரிஹி, இந்த பர்வதம் தான் வைகுண்டம். ஏன்னா புராணங்களில் வர்ணிக்கும் பொழுது ஒரு சமயம் கருத்மான் இந்த மலையை பகவானுடைய நியமனத்தினால பரமபரத்திலிருந்து விளையாட்டுக்காக பகவான் வாசம் செய்வதற்காக ஒரு மலை சிகரத்தை பெயர்த்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்வித்ததாக சொல்லுவதனாலே வைகுண்டோ வெங்கடகிரிஹி வாசுதேவா ரமாபதிஹி, அந்த பரவாசுதேவன் தான் ரமாபதி. கண்ணல் நடியினையமக்கு காட்டும் வெற்பு, வெற்புனா மலைக்கு பேரு. கண்ணல் நடியினை எமக்கு காட்டும் வெப்பு, ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை நமக்கு காண்பிக்கக்கூடியது. கடுவினை அறிவினையும் கடியும் வெற்பு, புண்ணியங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிருமா. தில்நமிரு வீடல் நத்திகழும் வெற்பு, பரமபரந்தன வெங்கடகிரி. தில்நமிரு வீடல் நத்திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. விகாகே தீர்த்த பகுளாம் சீதலாம் குரு சந்ததீம் ஸ்ரீனிவாசலயாம் போதி பரிவாக பரம்பராம். சுவாமி புஷ்கரணி, குமாரதாரா, கபில தீர்த்தம்,
ஆழ்வார் கோனேரி, பாபநாசனி, பவநாசனி, பைரவகுண்டம், எத்தனை விதமான தீர்த்தங்கள், தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, 66 கோடி தீர்த்தங்கள் திருமலையில் வசிக்கின்றன புராணம். அது தவிர அங்க ஒரு தீர்த்தம் விசேஷமா இருக்கு, அதற்கு சுவாமி புஷ்கரணின்னு பேரு. என்ன விஷயம்னா, சுவாமியினுடைய புஷ்கரணி. சுவாமி யாரு? ஸ்ரீனிவாசன். அந்த சுவாமியினுடைய புஷ்கரணி ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டாவது, புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியா இருப்பதினாலே இது சுவாமி புஷ்கரணி என்று அழைக்கப்படுகின்றது. எல்லா நதிகளும், எல்லா புண்ணிய நதிகளும், புண்ணிய தீர்த்தங்களும் எல்லாம் இந்த சுவாமி புஷ்கரணியில் சங்கமிப்பதாக க்ஷேத்திர மகாத்மியம் கூறுவதினாலே இது புஷ்கரணிகளுக்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமியாக விளங்குவதினாலே சுவாமி புஷ்கரணி என்று பெயர் பெற்றது. அது ஒரு பெருமையாம். அதனால்தான் சுவாமி புஷ்கரணி ஸ்நானம் சத்குரோஹோ பாரசேவனம். சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் பண்றது ஒரு சதாச்சாரியனுடைய சம்பந்தத்தை அடைவது. சத்குரோஹோ பாதசேவனம், நல்ல எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்து தன் சிஷ்யர்களிடத்தில் கருணா பிரவாகத்தை வருஷிக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்தை நாம் அடைவது, ஆச்சாரியனை அடைவது. சத்குரோ பாரசேவனம். ஏகாதசி விரதம் சாபி, ஏகாதசி விரதம் திரயம் அத்தியந்த துர்லபம். இது மூணும் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காராம். ஸ்ரீனிவாசனை சேவிக்க போனியா? போனேன். திருவேங்கடமுடியான சேவிச்சியா? நன்னா சேவிச்சேன். எப்படி? கார்த்தால ஜிஆர் சேவசுவாமி கிடுகிடுன்னு போனேன். ஏதோ அந்த ஒருத்தன் கிடைச்சான், இந்த கிரிஜா மனஜாலாம் ரிமூவ் பண்ணேன், டக்குன்னு உள்ளே போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். குளிச்சா? ஏன் இங்கேருந்து நேராக போனேன், எங்கே உடனே போய் கியூவில் நிற்க வேண்டியது தான். சேவிச்சேன். அடுத்தது அதுக்குள்ளே ஆஃபீஸுக்கு ஓடி வந்தாச்சு. நல்ல தரிசனமாச்சு. அந்த சுவாமி புஷ்கரணியில் ஒரு புரோக்ஷணமாக ஒரு பண்ணிண்டியானார், பண்ணலையே. சுவாமி புஷ்கரணி ஸ்தானம் சத்குரோ பாரசேவனம் ஏகாதசி விரதம் சாப்பி. ஏகாதசியில் விரதம் இருக்கணும்னா கர்த்தவியம் போஜனத்வயம்னு ஒருத்தர். ஏகாதசியில் 2 வேளை சாப்பிடுங்கன்னு. என்னடா அதுன்னு? ஆமாம், பிரமாணம். ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போஜனத்வயம். ஏகாதசிக்கு 2 வேளை சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுங்கன்னு. இவரும் யோசிச்சு பார்த்தார். அப்புறம் என்ன பண்ணார்? கடைசியில் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. போஜன துவயம் கர்த்தவியம். மக்களே, அன்னைக்கு ஒரு நாளாவது துவயமந்திரத்தை ஜபம் பண்ணுங்கன்னா போஜன, அட மக்களே துவயம், அந்த துவயமந்திரத்தை அன்னைக்கு ஒரு நாளாவது தியானம் பண்ணுங்கன்னார். போஜன துவயம் கர்த்தவியம் பங்க்சுவேஷனை மாற்றி விட்டார் அவர். அப்படியே மாற்றி விட்டார். என்ன எடுத்து ஒரு 2 வேளை ஊட்டா மாடி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஆகையால் நான் சொன்னேன், ஏகாதசனிக்கு பலகாரம் பண்ணு, ஏகாதசனிக்கு பலகாரம் பண்ணுன்னு. ஓ, பலகாரம் பண்ணிவிட்டேன் நாம. அப்புறம் என்னடா அப்படின்னு. இல்லை சுவாமி, நீர் சொன்னீர், நான் பண்ணிவிட்டேன். ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி பலகாரம் பண்ண சொன்னீரா, குளித்தவருக்கு பலகாரம் பண்ண சொன்னார், ஞாபகம் இல்லை. சரி, சுவாமி சொன்னதை தட்டக்கூடாது, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணேன், குளித்தவருக்கு ஒரு தடவை பண்ணிவிட்டேன். சுவாமி புஷ்கரணி ஸ்நானம் சத்குரோஹோ பாரசேவனம் ஏகாதசி விரதம் சாப்பி திரயம் அத்தியந்த துர்லபம்னு சொல்லு. பிரம்மாண்ட புராணத்தில் இந்த மலைக்கு சேஷாச்சலம் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னு வர்ணிக்கிறது. சேஷாச்சல, ரிஷபாச்சல, அஞ்சனாச்சலம் வரிசையா பேர். ஒரு சமயம் வாயுதேவன் பகவானை சேவிக்கிறதுக்கு வந்தான். அப்போ வாயுதேவன் வரச்சே பெருமாள் ஏதோ ஏகாந்தமாக ரெஸ்ட் எடுத்திருந்தார். வாசல் ஆதிசேஷன் காத்துருக்க, காவல் காத்துருக்க. அவர் சொன்னார் வாயுதேவனை, நான் உன்னை உள்ள விட மாட்டேன்னு. வாயுதேவன் சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன் ஆதிசேஷன்? ஓய், உமக்கு என்ன பேருன்னு. பாம்புக்கு என்ன பேர் தெரியும் இல்லையோ? பாம்புக்கு எத்தனையோ பேர் உண்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பேர் பவனாசனஹான்னு ஒரு பேர் உண்டு. பவனாசனஹா, பவனம்னா காற்றுன்னு அர்த்தம். பாம்புக்கு ஆகாரமே கிடைக்கல, என்ன பண்ணும்? வெறும் காற்றையே புஜித்து கொண்டு உயிர் வாழும் பாம்பு. ஆகையால் தான் இந்த அனகொண்டால ரொம்ப நாள் ஆகாரமே இல்லாமல் இருக்கு. பவனாசனஹா, பவனம், பவனம்னா காற்று. அஷ்டாதீதி பவனாசனஹா. வாயு சொல்றார், உமக்கே பவனாசனன்னு பேரு, என்னை புஜித்துத்தான் நீரே உயிர் வாழ்கிறீர், என்னை உள்ள விட மாட்டேன்னு என்ன ஆச்சு? காத்து உள்ள விட மாட்டேன்னா என்ன ஆகும்? மூச்சு போகும். ஆகையால நீயே என்னால தான் உயிர் வாழற, என்ன உள்ள விட மாட்டியான்னு வாயுதேவன் சிரிச்சார். ஆதிசேஷன் கோவம் வந்தது. இவர் உன் விளையாட்டெல்லாம் இங்கே வச்சுக்காரு, வைகுண்ட லோகம், இது பெருமாள் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல எப்படி ஸ்ரத்தையாக இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். நான் பெருமாளை ஏமாத்துறதுக்காக வந்தேன், நான் பக்தனாக தான் வந்திருக்கேன், பெருமாளை சேவிக்க தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, அவருக்கு ஏதோ காரியம் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னா ஒரு 10-15 நிமிஷம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டே போகிறேனர். ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் பெரிய விவாதம் நடந்தது. சப்தம் வெளில கேட்டுது. வெளியில் பேசுறது உள்ள உபன்யாசம் கேட்குற மாதிரி இங்கே வெளில போட்டு சப்தம் உள்ள கேட்டுது.
உள்ளே இருந்த பெருமாள் ஓடி வந்தார். என்ன 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 என்னாச்சு? ரொம்ப சேவிக்கிறான் வந்தால் அவங்க சுவாமி தடுத்துட்டார், ஆதிசேஷன் தடுத்துட்டார். போனால் போட்டோம் பரவாயில்ல விட்டுடுன்னார் ஆதிசேஷனை. வாயுவுக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனால் ஆதிசேஷன் சொன்னான், சுவாமி இவர் பேசுறது சரியில்லை, இவரால் தான் நான் உஜ்ஜீவிக்கிறேன்றார். இதில் நாங்கள் 2 பேர் யார் பெரியவாள், நீர் ஒரு தீர்மானம் பண்ணும். இது பிரம்மாண்ட புராணத்தில் க்ஷேத்திர மகாத்மியம். எங்கள் 2 பேரில் யார் வசத்தி நீங்கள் பரீட்சை பண்ணலாமே. பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? நம்ம வைகுண்ட லோகத்தில் ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. ஆதிசேஷா நீ போய் அந்த பர்வதத்தை நல்லா சுற்றிக்கோ, உன்னுடைய வாழ்நாள நல்லா சுற்றிக்கோ, தலையால் போட்டு அழுத்திக்கோ. வாயு நீ எந்த இடுக்கு இண்டு எல்லாத்தையும் பூந்து போ.